அழகுமதி கூடிய சீக்கிரமே சுரேஷ் மனைவியா வந்து தங்கராஜ் கண்ணிலையும் சுரேஷ் கண்ணிலையும் விரலை விட்டு ஆட்டுறதை பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமாயிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். தங்கராஜ் மதியோட அப்பா கிட்ட மிரட்டி வட்டியும் முதலுமா 30 லட்சம் ரூபாய 2 வாரத்துக்குள்ள வைக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வர்ற மதியோட அப்பா ரொம்ப சைலண்டா போய் படுத்துக்கிறாரு. அப்ப அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக மதியோட அம்மா அழைக்கிறாங்க. அப்போ அவர் எழுந்திரிக்காம படுத்துட்டு யோசனையிலேயே இருக்க, என்னமோ உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாட்டி இருக்குடி, என்னன்னு போய் நீயாவது எழுப்பிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு மதி கிட்ட சொல்ல, உடனே மதியும் அப்பா என்னப்பா முதல்ல எழுந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. மதி முகத்திலேயே முழிக்க பிடிக்காம சத்தம் போடுறாரு அவரோட மனைவிய. அப்ப இவளை முதல்ல எழுந்திரிச்சு போக சொல்லு, இவன் மூஞ்சில முழிக்கிறக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. உடனே அப்பா என்னப்பா ஆச்சு, விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதி பேசுறாங்க. இன்னமும் இவளோட திமிர் பேச்சு குறைஞ்சிருக்கான்னு பாரு, பெத்த தகப்பனை அழ வச்சுட்டு எப்படி பேசுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா 2 திட்டுறாங்க. உடனே அம்மா இவர் அழுகிறதுக்கு நான் காரணமா, என்னம்மா சொல்றீங்க, என் மனசாட்சிக்கு நான் யாரையுமே அழுக வைக்கவே இல்லை, என்னப்பா காரணம் சொல்லிட்டு அழுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, உடனே மதியோட அப்பா அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ பண்ணின எல்லா திமிர் தனத்தினால தான் இந்த நிலைமைக்கு நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல எல்லாரும் இந்த ரூமை காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா, எனக்கு புரிஞ்சு போச்சு, என்ன அந்த தங்கராஜ் உங்களை வேலையை விட்டு நிறுத்தி இருப்பான், அதுக்கு பயந்துட்டு இப்படி வந்து இனி எப்படிரா காலம் தள்ளுறதுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா மதிக்கு விஷயமே தெரியாது, வட்டியும் முதலமா 30 லட்சம் ரூபாயை 15 நாளுக்குள்ள வைக்க சொல்லியிருக்கான் தங்கராஜ் அப்படிங்கிறத தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீ முதல்ல வெளியில போ, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா திட்டி வெளியில் அனுப்பிச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மதியம் போய் சரி நம்ம என்ன இவர்கிட்ட சொன்னால் புரியவா போகுது, காலையில் காலேஜில் போய் பேப்பர் கரெக்ஷன் அது இதுன்னு நிறையா இருக்குது, அம்மா நான் சாப்பிட்டு தூங்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக சந்தோஷமாக எப்பவும் போல் சிரிச்சுக்கிட்டே போய் தூங்கிடுறாங்க. அதே சமயம் விடிய தூக்கம் வராமல் எழுந்திரிச்சு உட்காந்த மதியோட அப்பா பிளான் பண்ணிடுறாரு. கண்டிப்பாக 30 லட்சம் ரூபாய்ங்கிறது நம்மளோட வசதிக்கு மிகப்பெரிய தொகை, அதை குருவி சேர்த்தாப்படி சேர்த்துனா கூட நம்ம இன்னும் 30-40 வருஷம் நிச்சயமாக மதினாலெல்லாம் வேலைக்கு போய் கட்ட முடியாது, 2 வாரத்தில் கட்டணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இதுக்கு ஒரே வழி நம்ம செத்து போயிடுறது தான் அப்படின்னு நினச்ச அங்கே மதியோட அப்பா, நம்ம செத்து போயிட்டோன்னா நம்மளோட போகாதே, நம்ம பொண்ணு மதியையும் நம்ம பொண்டாட்டியையும் பிடிச்சி ஏதாவது அந்த தங்கராஜ் மிரட்டினா அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே சரி இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு சாமியை கும்பிட்டு மன விரக்தியில் இன்னைக்கு தான் நான் முழுமையாக காலையில் எழுந்திருக்கிற நாள், நாளைக்கு இந்நேரம் எனக்கு காலையிலன்னு கிடையாது மத்தியானம்னு கிடையாது, ஏன்னா நான் தான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவனே அப்படிங்கிற மாதிரி விரக்தியாக போக, அப்போ சந்தோஷமாக டைனிங் டேபிளில் உட்கார்ற மதியோட அப்பா மதியை கூப்பிட்றாரு. ஏமா மதி உன் கையால் 2 இட்லி வெய்யுமா அப்படின்னு சொல்ல, கூடவே அவரோட மனைவியோட கையை பிடிச்சிட்டு உன் கையால் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இன்னொருக்கா எனக்கு கொடுப்பனை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் சொல்ல, உடனே இல்லை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சாப்பிட்டு அப்படியே சொட்டு சொட்டா தன்னோட கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நேராக தங்கராஜ் கிட்ட போகிறவர் ஒரு தீர்மானமாக, எப்படியாவது இவனுங்க நம்மளை இப்போ மிரட்டத்தான் போகிறானுங்க, மிரட்டி நம்ம பிள்ளைய காயப்படுத்துவானுங்க நாம இல்லைனாலும் அப்படின்னு வீடியோவை ஆதாரமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நம்ம சாகணும் அப்படின்னு அங்கே தன்னோட பாக்கெட்டில் செல்ஃபோனோட வீடியோ கேமராவை எனேபிள் பண்ணி விட்டுட்டு அங்கே போய் நின்று பேசுகிறாரு. ஐயா எனக்கு நீங்கள் 30 லட்சம் ரூபாயை திருப்பி கடனாக கட்ட சொல்லி மிரட்டுறதுக்கு நான் வாங்கின கடனே ஒரு 10 லட்சம் கூட இருக்காது, எப்படி திருப்பி 30 லட்சம் ரூபாயா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே கயிற்று கட்டலில் வழக்கம் போல் அந்த காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற தங்கராஜ் பலமாக சிரிக்கிறான். டேய் அப்போ உனக்கு பணத்தை மட்டும் 2 மடங்கு 3 மடங்கு வட்டி போட்டு கேட்டால் அழுகாச்சு வருது இல்லை, ஆனால் உன் பொண்ணு அடங்கி இருக்காளா, அதனால் நீ இந்த பணத்தை வைக்கிறது தான், இப்படி அடிக்கடி வந்து என்னால் கட்ட முடியாதுன்னு அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன்னா
அது வட்டியும் அதிகமாயிடும், நாளும் குறைஞ்சிரும். 40 லட்சம் ரூபாய என்ன 4 நாளில் கட்டுறியா, எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பலமாக சிரிக்க பக்கத்தில் உட்காந்துருக்கிற சுரேஷும் சிரிக்கிறான். அப்போ சுரேஷ் சொல்கிறான், அப்போ வாங்கின பணத்தை கட்ட முடியலைன்னா வட்டியும் முதலுமா போய் நாண்டுக்கிட்டு சாக வேண்டியது தானே, இப்படி வெக்கமே இல்லாமல் வந்து அழுதுகிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே அழுதுகிட்டே சரிங்க ஐயா நான் கட்டிடுறேன் அப்படின்னு வந்த மதியோட அப்பா நேராக ரூமுக்குள்ளே உட்காந்து ஆடியோவையும் வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. என்னோட சாவுக்கு காரணம் முழுக்க முழுக்க தங்கராஜும் தங்கராஜோட மாப்பிள்ளை சுரேஷும் தான் காரணம். என் மகளையோ இல்லை என்னோட மனைவியையோ அவங்க திருப்பி வட்டியும் முதலுமா கேட்டாங்கன்னா சத்தியமாக நாங்கள் அவ்வளவு தொகை வாங்கவே இல்லை. என்ன என்கிட்ட வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கி வச்சுட்டாங்க அன்னைக்கு பணம் கொடுக்குறப்ப. நான் அவங்கள நம்பி என்னோட வாழ்க்கையை 30 வருஷமாக கடத்தினதால அவங்க கேட்ட பேப்பரில் கையெழுத்து போடாமல் இருந்தால் எனக்கு வேலையும் போயிருக்கும், என் குழந்தையையும் படிக்க வைக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக அன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் வெத்து பேப்பரில் போட்டு கொடுத்ததை வச்சு சாதகமாக இன்னைக்கு கேம் ஆடி என்னோட வாழ்க்கையவே முடிக்க வச்சுட்டாங்க அந்த படுபாவிங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு கயத்தில் துருக்கு மாட்டிட்டு செத்து போயிடுறாரு. மறுநாள் காலையில் கதவை தட்டுறாங்க மதியோட அம்மா. என்னங்க என்னைக்குமே இல்லாமல் இன்னைக்கு தாப்பால் போட்டுட்டு படுத்திருக்கீங்க ரூம்குள்ளே அப்படின்னு சொல்ல கண்ணை கசக்கிட்டு என்னம்மா அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வர்ற மதி, அப்பா கதவை திறக்க மாட்டேங்கிறாருடி அப்படின்னு சொல்கிற அவங்க அம்மா கிட்ட என்னம்மா சொல்கிற தள்ளிக்க அப்படின்னு கதவை தட்டுறாங்க. திறக்கவே இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் கேட்டு வந்து கதவை தட்டி பார்க்க மதியோட அப்பா தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து மதியும் அவங்க அம்மாவும் கலங்கி அப்படியே கத்துன்னு கத்துறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மதியை தேத்த அதே சமயம் அவங்க இருக்கிற ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. மதி அப்பா என்னமோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருங்கிறத பார்த்த உடனே சுரேஷும் தங்கராஜும் மிரட்டினதும் நைட்டு வந்து இவர் ரெக்கார்ட் பண்ண வீடியோவையும் பதிவு பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் வர்றாங்க என்கொயரிக்கு. அதை காமிக்கிறாங்க. அப்போ தங்கராஜ் கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டா எங்கள் அப்பாவோட சாவுக்கு நீ காரணம் ஆகிட்டல, இனி உங்கள் 2 பேர்த்தையும் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழ. உடனே அதே சமயம் தங்கராஜோட மனைவி மதி காலில் விழுந்து கதறாங்க. இதை பாருமா, என் புருஷன் அட்டூழியக்காரன் தான், அநியாயக்காரன் தான், அவன் கெட்டவன் தான். ஆனால் என் பிள்ளைங்க இவர் நம்பித்தனமாக இருக்குது. நானும் அவரும். அவர் இல்லைன்னா எப்படிமா இந்த சமுதாயத்தில் நான் இவன் பண்ணி வச்சிருக்கிற பாவத்துக்கு எவன் வந்து என்ன பழி வாங்கிடுவானு பயமாக இருக்குது. நீயும் ஒரு பொண்ணு, இதை கேட்கறக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த படுபாவி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காதம்மா, நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அம்மாவும் நாங்கள் கொடுக்கலங்க, ஏன்னா இத்தனை வருஷம் உங்கள் வீட்டு உப்பை தின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் இவங்க கேட்குற 30 லட்சத்தை எங்களால் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜும் இவங்க 30 லட்சத்தை கொடுக்காட்டியும் பரவாயில்லை, என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறத வாபஸ் வாங்கினாலே போதும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, மதியோட அம்மா, என் பிள்ளையோட எதிர்காலத்துக்கு என்ன வழினே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜோட மனைவி தாலியை எடுத்து கையில் கொடுத்து சுரேஷ் கிட்ட, டேய் இவ தாண்டா நம்ம வீட்டு மருமக, கட்டடா தாலிய அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பி சுரேஷ் கிட்ட கொடுக்குறாங்க. மதியும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் புருஷன் மேலேயும் உங்கள் தம்பி மேலேயும் எங்கள் அப்பா சாகிறதுக்கான காரணம் இவங்க தானே கேஸ் கொடுக்க போனால் கடைசியில் உங்கள் தம்பியை என் கழுத்தில் தாலி கட்ட வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே மதியோட அம்மா பலார்னு அரைஞ்சு, இதை பாருடி, இந்த வீம்பு திமிரும் பிடிச்சி தான் உங்கள் அப்பாவை இப்படி கொண்டுட்டு போய் சேர்த்திட்ட கடவுள்கிட்ட, இன்னும் பாக்கி இருக்கிற எண்ணெயும் சேர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க, அவங்க பார்த்து நமக்கு போட்ட பிச்சையில் தான் இத்தனை நாளாக நீயே வளர்ந்துருக்க. ஒழுங்கு மரியாதையா அவங்களே அவங்க தம்பியை தாலி கட்ட சொல்கிறாங்கல்ல, கட்டிட்டு போய் குடும்பம் நடத்துறதுக்கு வழியை பாரு. இனி காலத்துக்கு ஒருத்தியா என்னால் உன்னை வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மதி, அம்மா என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே சுரேஷோட அக்கா சொல்கிறாங்க, நான் இருக்கம்மா, வாமா நம்ம வீட்டு மருமகளான்னு சொல்லி